ஏன் என்ன பொம்பளைய பார்த்தது இன்னும் பாத்துக்கலாம் உன்னை மாதிரி பொம்பளைய பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல நீ ஒரு தினுசுமா. என்ன தினுசு? ஒரு தனி தினுசுனா என்ன? ஆமாமா, தினுசு தனி ரகம், யாருமே ஒட்ட முடியாது. தினுசுங்கிறது தனித்தன்மை. முருகன் வேல் தனி வேலுமா, தனி தமிழ் மாதிரி. முருகன் கருணை தனி பெரும் கருணைமா. அது மாதிரி தனி. உன்னை மாதிரி யாருமா இருக்கா? எங்க ஆத்தா சாமா. தெரியாம கேட்டுட்டேன், விடுங்க. நீங்க அப்பயே சாமா. நான் கேட்கவே இல்ல, விடுங்க, அதோட விட்டுருங்க. விடுங்கன்னா அதுல கொண்டே விடுவீங்க. எங்க அம்மா அப்பா மேல எனக்கு அப்படி பாசம் கூடவே வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்குன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு, பண்ணையே வச்சிருக்கேன். ஆத்தா அம்மான்னு சொல்றீங்க, அப்பான்னு சொல்றீங்க, உங்களுக்கு சாமா எங்க இருக்கு? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. பட்டையில கிடக்கிற பழைய பட்டையில அது பழைய பட்டையா இருந்தாலும் ஆயுதம் புதுசுராமலே பழைய இரும்பு போட்டாச்சா? ஆமா, சரி அது கிடக்கட்டான். எது கிடக்கட்டும்? மாப்பிள்ள அஞ்சரை, என் பேர் கந்த வேடை, கப்பே அந்த வேடை, எங்க ஆத்தா பந்த வேடைச்சு, என் மாமே கருப்பேன். கருப்பேன் கருப்பேன் மகத்தாம்படி கருப்பேன் இருக்கா. நம்ம மதுரை அழகுமலையில 2 குட்டியை வளர்த்துவா எனக்காக. மூத்த குட்டிய பெட்டமான் குட்டி, மான்குட்டி. மூத்த குட்டியை ஒரு சண்டைகளை ஜெயிச்சதுக்காக திருப்பரங்குன்றத்துல கொடுத்தான். பெரிய குட்டியை பிடிச்ச எனக்கு சின்ன குட்டி மேல நோக்கம். ஆனா குட்டி இன்னும் வயசுக்கு வரல, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன். வந்துருச்சு, பிடிக்கலாம் போனா மானா காணா. தேடி அப்படி அலைஞ்சேன். இன்னத்துக்கே பொதுவான பெரிய மனுஷன் சொன்னாரு, கலைக்கண்ண ஏடரு மாமா மான் இங்கதான் மாமா இருக்குனார். வந்தேன், மானை பார்த்துட்டேன். சாதாரணமான மான் இல்ல, ஒவ்வொரு குடி மண்ணிலையும் உயிரை படிக்கிறாங்க. பிரம்மை எடுத்து காப்பாரியா மானுக்கா மண்ண. அது சிந்து பயிரி ராகத்துல வேந்தப்பட்டி மாப்பிள்ள வாசிக்க. என் சின்ன மாமியா கேட்பா சிவாஜி கிட்ட, சின்ன மாமியார் யாரு? மனோரமா. உலகத்துக்கே ஆசை, எனக்கு மட்டும் மாமியா. உங்க நாயனத்துலதான் அவன் சத்தம் வருதா, எல்லாத்துலயும் வருதா? ஆமாம்மா, அந்த கதை பெருசு. இந்த பெரிய மாமியா படியிருக்காரு சிந்து பயிரிகள. பெரிய மாமியா யாரு? கேபி சுந்தராம்பா. அவளே நம்மள மருமானேன்னா தெய்வமாயிட்ட. உருவாக செல்வனில் 3ஆவது தெய்வமாயிட்டா. சின்ன மாமியா பண்ண பாரு மனோரமா. அவளும் தெய்வமாயிட்டா. அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி எடுத்து கொடகமாறு தண்ணியை விட்டு தண்ணி இருக்கவங்க குடகனார் தண்ணி விட்டேன். இந்தியாவில் எல்லா நதிகளுமே வடக்கிருந்து தெற்க பாயுது, கிழக்கிருந்து மேற்க பாயுது, மேற்கிருந்து கிழக்க பாயுது, தெற்கிருந்து வடக்க பாயுது. ஒரே ஒரு ஆறு எது தெரியுமா? கொடகனார். அங்கதான் எங்க ஆத்தா உட்காந்துருக்க. அகர தாய், அகர முத்தாளன்னு அதான் கொடகனார். வேடசுந்தர் வழியா பாய்ச்சி வருது. கொடகனாறு தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சு வந்த மானு மானையில மானையில எத்தனையோ மார்கள் உண்டு கதமா, எத்தனையோ மார்கள் உண்டு கதமா, அது அத்தனை எந்தமான ஆகுமா? பதில் சொல்லுமா? தந்தானே
தந்தானே தந்தானே தந்தானே தந்தானே மோரமானே முத்துராஜே மூக்காரு அப்புறம் என்னது ஐயங்காரு பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு அந்த கண்ணன் செஞ்ச மண்ணு அது பொண்ணு காது செஞ்ச மண்ணு மேலூரு அந்த உதடு உதவி செஞ்ச மண்ணு இது தேனூரி கருப்பு கோதம் செஞ்சது கரூர் மண்ணுங்க தங்க கல்வி செஞ்சது தாகோரி மண்ணுங்க பாவகி செஞ்சது வெளியன மண்ணுங்க பாவகி செஞ்சது பள்ளவத்தி சுத்தி வந்தாங்க எங்க எடுத்தான் ஈசனத்துல மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க திண்டுக்கல் மண் எடுத்தான் தோலுக்கு திண்டுக்கல் மண் எடுத்தான் தோலுக்கு தாடி கொம்பு மண் எடுத்தான் ஜனத்துக்கு தாடி கொம்பு மண் எடுத்தான் ஜனத்துக்கு வேற சொந்தூர் மண் எடுத்தா வயிற்றுக்கு வேற சொந்தூர் மண் எடுத்தா வயிற்றுக்கு அகரத்திலே மண் எடுத்தா இடுப்புக்கு அகரத்திலே மண் எடுத்தா இடுப்புக்கு காக்கா மாதிரியே மண் எடுத்தா காலுக்கு கூடலூரிலே மண் எடுத்தா தோளுக்கு இளைய பட்டியில மண்ணெடுத்தாதவனுக்கு குறிச்சியிலே மண்ணெடுத்தாதவனுக்கு ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் செஞ்சவனுக்கு ஏ வெஞ்சவாக்கூர் பொன்னப்பு துறையினிலே மண்ணை எடுத்து உசுறு வந்தா கண்ணிக்கு பிடிக்கவா ஆக மொத்தத்துல இந்த மாடு மண்ணுல செஞ்சது அங்க மண் எடுத்து இங்க மண் எடுத்து கடைசியில இந்த ஊர்ல உலக உயிர்கள் எல்லாமே மண்ணுல செஞ்சதாமா மண்ணுல பயிர் விளையுது இந்த பயிரை மனுஷன் சாப்பிடுறான் மனுஷன் சாப்பிட்டா அந்த சக்தி என்ன ஆகுது கடைசியில 7வது நாள் விந்தா மாறுது அந்த விந்து பெண்களுக்கு வந்து சுரோனி தான் ஆண்களுக்கு சுக்கிலாம் அது ரெண்டு சேரும்போது மனுஷன் பிறக்கிறான் எல்லாம் அதான் பண்ண ஆரம்பமா ஒரு பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அதற்கு ஒரு மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார்வதை கண்ணுக்குள்ளே ஆத்திரங்கொள்ளாது நெஞ்சுக்குள்ளே பாடிட்டா பிடிக்கவா உங்களுக்கு ஒரு தொண்டையாவில் இருக்கு நான் எங்கம்மா பாடுறேன் உள்ள இருந்து 18ஆம் படியா கத்துறேன் கருப்பியா கத்துறேன் கொஞ்சம் ஏத்துக்காது உங்க மாடு இங்க வரல வருவதற்கு வாய்ப்புகள் இல்ல சரி இந்த மானை முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க உங்களுக்கு யாரு கொடுத்தது இந்த மாமே வளர்த்த மாமே உங்க மாமே எங்க வளர்த்தாரு என் மாமனா என் மாமே வளர்த்தது நிறைய இடத்துல வளர்த்திருக்காரு நிறைய இடத்துல அப்ப நிறைய மானை வளர்த்திருக்காரு நிறைய மானை வளர்த்திருக்காரு இப்ப நீங்க தேடி வந்த மானை எங்க வளர்த்தாரு இப்ப தேடி வந்த மானையா சரவண கோயில முத வளர்த்தாரு சரி அப்புறம் காணா போச்சு என்ன இது கூட ஒரு அக்கா மாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பேசாம எங்க வளர்த்தாரோ அங்க போய் நீங்க தேடணும் இல்ல இல்ல உங்க மாமனை
கூட்டிக்கிட்டு மான் எங்க இருக்கு போய் நீங்க பாக்கணும். அதுக்குள்ள மானோட ஒரு அக்கா மான் இருந்துச்சு. அக்கா மானை என் பண்ணையில சேர்த்துக்கிட்டேன். சரி. தங்கச்சி மானுக்கு மேல கோபம், அக்கால மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு என் மேல செல்ல கோபமா என்னை சுத்த வச்சு வேடிக்கை பார்க்குது. அங்கெல்லாம் சுத்தி கடைசி இங்க வந்துருச்சு. இங்க பாருங்க, நான் காவல் பாத்துக்கிட்டு முதல் காவல்ல எங்க அண்ணன், சரி, இரண்டாவது காவல்ல என்னுடைய தோழி, சந்தோஷம், மூன்றாவது காவல்ல நான். நல்லது. இந்த 3 பேரையும் மீறி ஒரு மான் உள்ள போயிடுச்சுனா இருக்கு எங்க எனக்கு தெரியாதா? அம்மாடி இருக்கு இல்லன்னு நான் சொல்லணும்ங்க. யாருக்குமே இடம் எங்களோடது. அப்ப எங்க இடத்துல என்னென்ன இருக்கு இருக்கான்றது எனக்கு தான் தெரியும். அப்ப நான் சொல்லும் போது நீங்க நம்பணும். உலகத்துக்கே தெரியல. என்ன தெரியல? ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்சு. என்னது? ஆமா முத்துராஜ், நம்ம புதுக்கோட்டை போனா தஞ்சாவூர்ல அங்கிருந்து அப்படி போயிட்டே இருந்தா கும்பகோணம் வரும், அங்கிட்டு போனா மயிலாடுதுறை வரும், அங்கிட்டு சீர்காழிங்கிற ஊர் வருமா. என் மாமன் பிறந்த ஊர் சீர்காழி கோவிந்தராஜன். என்னை எவ்வளவு தாங்கிற அவர் மாமா பாரு, இவர மாமா. அந்த ஊர்ல முத்துராஜ் ஒரு நிறைய பேரை நீங்க பாத்துருக்கீங்க. டிஆர் மகாலிங்க நிறைய பேரை பாத்து. ஆமா டேங்கப்பா, நீங்க எம்மா மாரியப்பா உண்மையிலேயே இப்ப உள்ள ராஜ நடிகர்கள்ல நீங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மனசார. ரொம்ப அழகா பாடக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்ம அண்ணன் மறைந்த மாமேதை விஜயராமன் அவர்கள் பாடலுக்கு. ஆமா, அவர் மாதிரி பாடுறதுக்கு இன்னொரு ஆளு வரணும் அப்படின்னா அது ஆண்டவன் செயல்தான். அது மாதிரி நீங்க எல்லாம் நல்லா பாடுறீங்க, ஆனா தொண்டை இவ்வளவு இதா இருக்க கூடாது. ஆமா, அந்த அளவுக்கு நிறைய விவரம் விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கு. எத்தனையோ மானு நீங்க பாத்துருப்பீங்க, புடிச்சிருப்பீங்க. ஆனா மானு நீங்க தேடி வந்த மானு உள்ள இருக்கு அப்படின்னு பொழுது அது என்னால ஏத்துக்க ஒண்ணு இல்லைங்க. ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு குளத்துக்கரையில உட்காந்து மீன் பிடிக்கிறாங்க. சிவன் பார்த்தாரு, பார்த்து நினைக்கிறாரு இவங்க மீன் முடிச்சு என்னத்தை கண்டாங்க. இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுப்பான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி இங்க வாப்பா, உனக்கு ஏதாவது மரம் வேணும்னா கேளுன்னாரு. ஐயா நான் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னா, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ கேளுன்னாரு. அப்ப அவன் சொன்ன, ஐயா நான் வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் நிறைய காசு பணம் சம்பாரிச்சு பெரிய தொழில் அதிபரா வரணும்னு வரத்தை கேட்டேன். தந்தேன் அப்படின்னாரு, வெளிநாடு போயிட்டேன். ரெண்டாவது ஒருத்தரை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே அவனும் வந்து கேட்கிறேன், ஐயா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா, நானும் அவன மாதிரியே வெளிநாடு போய் அவனை விட நிறைய காசு பணம் சம்பாரிச்சு நானும் ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டேன். தந்தேன் அப்படின்னாரு, போயிட்டேன். சரி, மூணாவது வார்த்தை உங்களை மாதிரியே துருதுருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன மாதிரியா? ஆமா, அவரை கூப்பிட்டு இங்க வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன வர வேணும் கேளுன்னு. சரி, அவன் என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா அந்த வெளிநாடு போனா பத்திகளா 2 பையனும் அவங்க மறுபடியும் திரும்ப இங்கேயே மீன் பிடிக்க வரணும்னு வரத்தை கேட்டான். அடுத்தவே நல்லா இருக்கப்படாது நினைக்கிறேன். அப்ப வாழ்க்கைய நம்ம எப்படித்தான் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட பின்னாடி இருந்து இழுத்து விடுறதுக்குன்னே ஒரு சில பேர் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஆளுகள் கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த நேரத்திலையும் தப்பிச்சு போயிடலாம் இல்லையா? அது மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு நீங்க அதுக்கு சரிப்பட மாட்டீங்க. இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணாரு, புது வகையான நீர்வாழ் பிராணிகளை கொண்டு வாங்கன்னு இங்க சொன்னாங்க. எல்லாம் ஒரு மீன் வகை வகையான மீனை வச்சு என்ன பண்ண கொண்டு போனாங்க, மூடி மூடி கொண்டு போனாங்க. ஒரு வந்து மூடி கிடையாது, ஒரு பாத்திரத்துல மூடி கிடையாது, நண்டா இருந்துச்சு. சரி, எல்லா மீனுக்கு மூடி இருக்கேன், நண்டுக்கு ஏன் மூடி இல்லைன்னு கேட்டாரு வின்ஸ்டன் சர்ச்சில். சொன்ன இதுக்கு மூடி தேவையில்லை, பாருங்க ஒரு நண்டு அப்படி மேல ஏறிச்சு. மேல ஏறிச்சுல ஒரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. மேல ஏறின நண்டு கீழே விட்டுருச்சு. இந்த நண்டு கடை இதுதான் முன்னேறவே விடமா, நண்டு மாதிரி வச்சுக்கவேன். அப்படி இல்லம்மா, நீங்க வந்து ஏன் காவலுக்கு எடுக்க கூடாது. எடுக்கலம்மா, நான் என்ன சொல்றேன், அந்த சீர்காழியில ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். சரி, பெரிய ஈஸ்வர பக்தன். ஈஸ்வர பக்தன், அவனுக்கு 3 வயசுல என்னை மாதிரி ஒரு பையன் இருந்தான். 3 வயசுல 3 வயசா? ஆமா, விளைஞ்சிரும் போங்க. ஆமா, அவனை கூப்பிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போக. ஈஸ்வரன் கோயில பெரிய குளம், இந்த குளக்கரையில நிப்பாட்டி வச்சுட்டு மகனை குளத்துக்குள்ள முங்கி ஈஸ்வரர் ருத்ரஜபம் பண்றார். ருத்ரஜபம் பஞ்சாட்சரமா சொல்லணும். ஓம் சிவய நமய நம சிவம சிவய நவய நம சி நம சிவய ஓம். தம் கட்டி ஆத்துக்குள்ள சொல்றேன், முங்கிக்கிட்டு பய பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பா தண்ணிக்குள்ள போனவன காணாமே, ஏறுவே பசிக்குதே, கோபுரத்தை பாக்குறான். உச்சிலே காத்தா தெரிகிறான். காளி மாறி பகவதி அம்மா அம்மா அப்படின்னா அம்மா காடி இறங்கிட்டான். அவன் பண்ண புண்ணியம் இறங்கி
வாடா என் கண்ணு, என் தங்க ஆடா ஆடி என் தங்க. இங்க பாருங்க, கதையில சட்டி சரக்குனா சாட நமக்குனே நான் நிப்பேன். சாட பேசாத. கதையில சாட பேசலாமா? வேற என்ன பேச? ஆடி என் தங்க ராஜா மோகன் ஆடினா இப்ப இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு ஞானப்பால் கொடுத்தா. ஆமா, ஞானப்பாலை குடிச்சானே இல்லையோ ஞான சம்பந்தம் ஆகிட்டாங்க. திருஞான சம்பந்தம் உடனே கவி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலியில மாப்பிள்ள என்ன ராகத்துல, கம்பீரநாத ராகத்துல தோடுடைய செவியல் இடையேறிவோ மதிசூடி காடுடைய உடலை பொடி மூசியல் உள்ளங்கவர்கள் நாட்டையில் கம்பீரநாத சப்பமபா மகமபமா கமம கமக சகாசனிதா கணபதியே அந்த ராகம் பாடினால ஊருக்காரங்க ஒண்ணு திரட்டாங்க. டேய் சின்ன பையல என்னடா பாடுற அப்படின்னாங்க. நல்லா தானே பாடுறேன்னா முத வரிய தப்புடான்னாங்க. என்ன தப்பு? தோடுடைய செவிகள் முத வரிய தப்புடான்னாங்க. என்ன சொல்றீங்கன்னா, டே ஈஸ்வரன் காதுல தோடு கிடையாதுடா. தோடுன்னா உனக்கு தங்கத்துல செஞ்சிருக்கணும், இல்ல பித்தளை இது வெள்ளியில செஞ்சிருக்கணும். ஈஸ்வரன் கால பாம்பு தாண்டா இருக்கு. ஒரு தலையில பாம்பு, கழுத்துல பாம்பு, உடம்புல பாம்பு, உடம்பெல்லாம் பாம்பு. தோடு கிடையாதுடா. இவன் சொன்னா நான் தங்க தோட்டை பார்த்தேன். ஈஸ்வரன் காதுல 2 தங்க தோட்டை பார்த்தேன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்ப நாங்க ஊர்க்காரங்களா? அப்ப ஈஸ்வரன் அசரீரியா சொன்னாரு, சீர்காழி மெய்யன்பர்களே, வெஞ்சமாங்குடலூர் பொன்பரப்புத்துறை மெய்யன்பர்களே, என் பேரை சொன்னது சரிதான். அவன் சொன்னது உண்மைதான். என் காது 2 தோடு இருக்கு. அந்த தோடு யாரு கண்ணுக்கும் தெரியாது. 2 பேர் 2 கந்தர்வர்க, அசுவத்திரன் கம்பளத்திரன் 2 கந்தர்வர்க நோக்கி தவம் பண்ணாங்க. என்னையா வர வேணும்னு கேட்டேன். ஈஸ்வரா 24 மணி நேரம் நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும், நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்க கந்தர்வர்கள் செய்ய மாட்டேங்காரு. ஈஸ்வரன் சொன்னாரு, ஏடா உங்க பாட்டையே நான் கேட்டா என் போல பேரா ஆகுறதுன்னு சொல்லி 2 பேரும் தோடா மாத்தி காதல மாட்டிக்கிறேன், நீங்க பாடிக்கிட்டே இருங்க, உங்க பாட்டை கேட்டுட்டே நான் வேலை பார்க்கிறேன்டா அப்படின்னா ஈஸ்வரன். அந்த தோடு யாரு கண்ணுக்கும் தெரியாது, ஞான சம்பந்தம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஈஸ்வரன் ஞான சம்பந்தம் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு மான்னு தெரியுது. பக்தர்களுக்கு வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுக்குறது யாரு அப்படின்னா சிவபெருமான். ஒண்ணும் இல்ல, சோழ மன்னன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி, சிவன் அவருடைய கனவுல போறாரு. போய் கேட்டாரு, என்ன மன்னா சௌக்கியமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே, ஏதோ உங்க புண்ணியத்துல எந்த குறையும்ல நான் நல்லா இருக்கேன் எம்பெருமானேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கிறாரு. சோழ மன்னன் சிவன்கிட்ட கேட்கிறாரு, எம்பெருமானே என்ன கேட்கிறீல, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அப்ப அவர் என்ன சொல்றாரு சிவபெருமான், ஏதோப்பா கிழவியின் தயவால நல்லா இருக்கேன்னாரு. அவ்வளவுதான். இவருக்கு தூக்கமே கலஞ்சு போச்சு. யாரும் சோழ மன்னனுக்கு எந்திரிச்சு முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. விடிய தூங்கல. விடிஞ்ச உடனே போய் அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன அமைச்சரே இந்த மாதிரி சிவன் கடவுள வந்தாரு, கடமா இருக்கியான்னு கேட்டாரு. நானும் அது போல விசாரிச்சேன். ஆனா அவர் என்ன சொல்லி இருக்கணும், கஷ்டப்பட்டு கோபுரத்தை எழுப்பியதுனா குடமுழுக்கு செய்ததுனா அப்ப என்னுடைய பேரை தானே அவர் சொல்லி இருக்கணும். என்னுடைய பெயரை சொல்லவில்லை. இளவின் தயவால் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. இது எப்படி அமைச்சரேன்னு கேட்ட உடனே அமைச்சர் சொன்னாரு, அவர் சொன்னது சரிதான்ட்டாரு. இவருக்கு அதை விட தலை சுத்திருச்சு. எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்ன உடனே, ஒண்ணுல கோபுரம் எழுப்பியாச்சு, குடமுழுக்கு செய்யணும். அப்ப அந்த கோபுரத்தை மூடுவதற்கு மூடுகள்னு ஒரு கல்லு வேணும். அது கிடைக்கல. அது ஆங்கில டூம் அப்படிம்பாங்க. அப்ப இவர் எல்லாரும் போய் அப்படி சுத்தி தேடுறாங்க. அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு மூதாட்டி அங்க வேலை பார்த்தவங்களுக்கு நீர்மோர் கொடுத்துட்டு ஒரு குடிசையில இருக்கா. அந்த அம்மா குடிசைக்கு பக்கத்துல ஒரு வட்டமான ஒரு கல்லு கிடக்கு. இவரை போய் கேக்குறாங்க, எல்லாரும் அமைச்சர் எல்லாம் கேக்குறாங்க, என்ன அம்மா இந்த கல்லு எங்களுக்கு வேணுமே அப்படின்னு கேட்ட உடனே, எடுத்துக்கிட்டு போங்க, அதெல்லாம் நான் தூக்கி இடுப்புலயே வச்சுட்டு தெரிய போறேன் அப்படின்னு அந்த அம்மா எடுத்துட்டு போக சொல்லிட்டா. அந்த கல்லை கொண்டாந்துதான் அந்த கோபுரத்தை மூடினார்கள். அப்ப சிவன், அதாவது சோழ மன்னன் என்னதான் கோபுரத்தை எழுப்பினாலும், ஆனால் சிவன் இருக்கக்கூடிய அந்த நிழல் எது, அந்த கிழவி கொடுத்த அந்த வட்டமான கல்லோட நிழல்ல தான் அவர் இருக்காரு. அதனாலதான் கிழவியின் தயவால் நல்லா இருக்கேன்னாரு. அப்ப ஒரு சின்ன ஒரு மூதாட்டிக்கு கூட பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் யார் அப்படின்னா சிவன். பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா நீங்க என்னங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, பட்டினத்தாருக்கு 9 கோடி சொத்து, எதுவும் 9 கோடி சொத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாரு. காதற்ற ஊசி மாறாதுக்கான கடை வள்ளிக்கே அப்படின்னு
தன்னுடைய பிள்ளையை மருதவானன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால இனிமே காதற்ற ஊசியும் மாறாதவன் கடைவெளிக்குன்னா என்ன அர்த்தம்? கடைவெளி என்பது சுடுகாடு. செத்த சுடுகாடு போகும் பொழுது கட்டின பொண்டாட்டி கூட வருவாளா, பெத்த புள்ள கூட வருமா, இந்த ஊரு நம்ம கூட வருமா, இல்ல கட்டின வீடு நம்ம கூட வருமா, கோடீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் நம்ம கூட வருமா? எதுவுமே வராது. அப்ப எது வரும்? ஒண்ணு நம்ம செஞ்ச பாவம், இன்னொன்னு புண்ணியம். ரெண்டா தவிர எதுவும் வராது என்பதே ஒரே வார்த்தையிலே உணர்த்தியவன் மருதவானன் பட்டினத்தாருக்கு. அதனாலதான் படிக்க படிக்க அவருக்கு பிறந்தது ஞானம். எதுவுமே வேண்டாம், வீடு வாச பொண்டாட்டி புள்ள சொத்து பத்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனார்ல. 9 கோடி சொத்தை தூக்கி போட்டு போனார் அவரு. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, உங்க மானம் 1 கோடி வருமா? போயிட்டு போகுது. கோடான கோடி வரும். 1 லட்சம் வருமா? கோடான கோடி போகுது. கோடான கோடி. இன்னொரு மானம் புடிச்சுக்க வேண்டியதானே? இல்ல எந்த மாட்டான வேணும், காரணம் இருக்குல்ல. இந்த கவி இந்த கவி சொன்னையே காதற்ற ஊசியும் வாராத காலம் கடைபிடிக்க நம்ம ஆளுக்கு எப்பவுமே எல்லாமே அறவுரையா தான் எடுத்துக்கிறது. தேவையானது எடுத்துக்க வேண்டியது தேவையானது. இந்த கவி நான் 3 முக்காடி வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையர் மலர்புறத்து போதொற்று எப்போதும் புகழி நெஞ்சே பூதளத்தில் தீதற்ற செல்வமென் தேடி புதைத்த திரவியவன் காதற்ற ஊசியும் வாராது காலம் கடைவெளிக்க 4 வரி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எழுதிட்டோம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா முழுமையா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா கற்றாரை காண்புருவர் அது மாதிரிங்க முழுமையா தெரிஞ்சுக்கங்க. மானை எப்படி எல்லாம் பிடிக்கலாம், வலை வரிச்சு பிடிக்கலாம், குழி வரிச்சு பிடிக்கலாம், கையால பிடிக்கலாம், கணந்து எடுத்து பிடிக்கலாம், ஒரு மானை காமிச்சு இன்னொரு மானை பிடிக்கலாம். இத்தனை வழிகள் இருக்குல்ல. ஏதாவது ஒரு வழியை நீங்க கையாளாம பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து நின்னுக்கிட்டு என் மானை கூட மயில கொடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. மயிலு என் மான் மேல என் உயிரே வச்சிருக்கேன். நீங்க உயிரை வச்சிருந்தாலும் சரி, அதனாலதான் வலை விரிக்கல. அதனால வலையை விரிச்சா வலையில மாட்டிக்கிட்டு மானோட காலு காயமாயிருங்க முத்துராஜு. ஓஹோ, மான்கால ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் என் மனம் தாங்க. அப்ப இன்னொன்னு பண்ணுங்க, உயிரை விட்டுருவேன். இன்னொன்னு பண்ணுங்களே, குழி வரீங்க, குழி வெட்டி குடிக்கலாம். யாருக்குமே நான் குழி வெட்ட ஆசைப்படுறது இல்லமா. ஜென்ம விரோதி கூட நான் குழி வெட்ட ஆசைப்படல. ஏமான குழி வெட்டுவனா? சரி, அம்பையமான பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? இவ்வளவு பெருசுல வச்சிருக்கீங்களே, இது எதுக்கு? இதா பீமே கதையா தூக்கிட்டு இருந்த மாதிரி இத காமிச்சாலே போய் எல்லாம் வந்துருமா? காமிச்சு பிடிக்க வேண்டியதானே. காமிக்கல, எதுக்கு சும்மா தூக்கிறாளே? ஏன் இத காமிக்கல? ஏன் காமிக்கல? ஏன் காமிக்கல? ஏன் காமிக்கல? இந்த காந்த சக்தியை விட இந்த காந்த சக்தி அதிகம். புரியுற மாதிரி சொல்றேனே. அது இங்க ஒண்ணு வேற புரியுற மாதிரி சொல்றேனே. பின்ன மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு பையன் காமிச்சுக்க. யார் உங்கள மாதிரி? ஆமா. எத்தனாவது கல்யாணம்? விஷயம் அரும்பலடா எனக்கு. கல்யாணம் ஆகாத பையன் என்ன பண்ணுவேன், எந்த வேலை செஞ்சாலும் அம்மா கிட்டே சொல்லுவான். அம்மா வேலைக்கு போயிட்டு வரேம்மா, அம்மா குளிக்க போறேம்மா, அம்மா துவைக்க போறேம்மா, வந்தாமா முதமா சம்பளம் கொடுத்தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், அம்மாவை விட்டுருவேன், கொண்டாடிட்டேன். அப்புறம் வரட்டுமா ஒரு முத்தம் கொடு, வேலைக்கு போகணும் கொண்டாடிக்கிட்ட ஒரு நோக்கமா இருப்பான். உனக்கு ராத்திரி என்ன வாங்கிட்டு வரேன், அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணுமா அப்படின்னா அதுக்குதான். அப்ப அம்மாக்காரி சொல்லுவா, நேத்து வரைக்கும் என் பேச்ச கட்டிக்கிட்டு இருந்தான் என் பிள்ளை, நேற்று ராத்திரி என்ன சொக்குப்பொடி போட்டாலும் தெரியல, இவ பின்னாடியே சுத்துறான் அம்மாக்காரி. அப்ப எங்க அம்மா இந்த சக்திக்கு முன்னாடி இந்த காந்த சக்தி அடிபட்டு போச்சு மாப்பிள்ள. அதனாலதான் ஏமாத்த. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு தாய் கிட்ட தாரத்தை நம்ம பார்க்க முடியாது. தாய் தாயாதான் இருப்பா. அதனாலதான் தாய் நாடு, தாய் மொழி, தாய் சிறந்த கோவில் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தெய்வமாத்தான் நம்ம நினைக்க முடியும். ஆனா தாரத்துக்கிட்ட தாரத்தையும் பார்க்கலாம், தாயமும் பார்க்கலாம். அந்த சக்தி அங்க உனக்கு கூட இருக்குல்ல, அதுதான் வேற எந்த சக்தி அங்க வேலை செய்யாது. ஆமா, தாரத்துக்கு அப்புறம் தாய்க்கு அப்புறம் தாரம் தானே இருக்கு. அதெல்லாம் உங்க வாழ்க்கை வரல அப்படிங்கிறதால என்ன சொல்ல போறீங்க, கொஞ்சம் சந்திரனும் சாட்சி இல்லை, சூரியனும் சாட்சி இல்லை,
மாடு வந்தா அம்மாடி ஆனமரம் மரத்து மேல உச்சிக்கலே அம்மாடி ஆனமரம் மரத்து மேல உச்சிக்கலே ஒத்தைக்கிரி நின்னா கூட கத்தும் பாரு முருகன் பேரே ஒத்தைக்கிரி நின்னா கூட கத்தும் பாரு முருகன் பேரே வந்தா புடிச்ச தாருங்க மாடு வரலைன்னா போயிட்டு மாடு வந்தா புடிச்ச தாருங்க மாடு வரலைன்னா போயிட்டு வந்தா புடிச்ச ஊரில கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா ஊரில கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா குளிச்சு நினைக்க ஆமலப்பா இது குமரனோடு இடந்தானப்பா குளிச்சு நினைக்க ஆமலப்பா இது குமரனோடு இடந்தானப்பா வந்தா போடுச்சு மாடு வரலைன்னா போயிட்டு மாடு வந்தா போடுச்சு மாடு வரலைன்னா போயிட்டு வந்தா போடுச்சு அந்த அம்மா கூட பாடல அதோட நல்லா ரொம்ப உங்களுடைய ஆசை ரொம்ப சந்தோஷம். அதனால பங்கருக்கு எந்த மானுங்க அத வகையா பிடிக்கவேங்க அது மானு உங்ககிட்ட தாவுது குதிக்குதெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட பேசல. சரி நான் கேட்கறது மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாடவா மாப்பிள்ள வைங்க. ஓடுகிற வண்டி ஓடு ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்றிட்டு ஒன்று இருந்தா என்ன எண்ணி பாடு ஓடுகிற வண்டி ஓடு என்னை மரம் காதி கோடு தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையிலே பச்சமல்லே குளப்பாட்டு பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அப்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே தெரிப்பது பாவம் தானே எத்தனை கொண்டே என்ன கொடி என்ன கொடி கூறமா கண்ணழகி வண்டி போல ஒன்றுமையா ரெண்டு மாடு ஒன்றிற்கு ஒன்று இருந்தா என்னாக எண்ணி பாரு ஒரு ஜீவ வண்டி ஓடு ஆண்டவனை காதலித்தான் பாட்டினாக்கு மீனாட்சி காதலுக்கு மனதுக்கு மாமதுவே கோயில் காட்டி
இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. அவரை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையும் கொடுக்க முடியாது. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்னைக்குமே வெல்லாது. ஒண்ணும் முயற்சி பண்ணணும், அப்படி இல்லைன்னா மான பிடிக்க பயிற்சியாவது பண்ணணும். ஏன்னா ஆசைப்படலாம், பேராசைப்படாதுலங்க. ஏதோ ஒண்ணு ரெண்டு பார்த்தமா பிடிச்சமான்னு போகணும். பாக்குறத போவான், இது ஒரு நாளைக்கு பிடிச்சா தேவையே எத்தனை அப்படி நினைக்க கூடாது. அழுக்கு தீர குளிச்சவன் இல்லம்மா, சரி ஆசை தீர ஆச்சவன் இல்லடா மாப்பிள்ள. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல தாயாக மதிக்க வேண்டிய அகலிகை தாரமாக்கி அடைந்த இந்திரனின் மேனி எங்கும் காம கண்களாக்கியதற்கு காரணமான பேராசைதான். பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க மறுத்ததால் பூண்டோடு அழிந்தான் துரியோதனன். ஏகபத்தினி விரதம் ராமன் தாரம் சீதையின் மேல் ஆசைப்பட்டு தான் பெற்ற வரங்களை மட்டுமின்றி தன்னையும் தன் இனத்தாரை மன்னித்தான் சிவபக்தனாகிய ராவணேஸ்வரன். கோவலன் கொண்டு வந்த சிலம்பிற்கு ஒருவன் ஆசைப்பட்டு குற்றமில்லா கோவலன் கொலை செய்யப்பட்டு பத்தினி கண்ணகியின் கற்பு தீயினால் மறைந்தது ஒரு சமயம் மதுரை மாநகரம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேராசை. உள்ளத வச்சு நல்லது பண்ணணும். ஆசை எல்லாருக்குமே இருக்கு, ஆசை இல்லாத ஒண்ணுமே இல்ல. மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுவான், உலக ஆசையே திறந்துடுவான், அது ஒரு ஆசைதான். ஆனா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் என்னன்னு? ராமாயண கடைசி பாலகாண்ட, அயோத்திய காண்ட, ஆரண்ய காண்ட, கிஷ்கிந்தா காண்ட, சுந்தர காண்ட, யுத்த காண்ட முடிவுல ராவணேஸ்வரர் இறந்துடுறான். ராமர் என்ன பண்றாரு? பீஷ்மனுக்கு பட்டம் கட்டி வைக்கிறார். பட்டம் கட்டவன்னு சொல்றாரு பீஷ்மன் கிட்ட, ராமரு பீஷ்மா உடம்பு ரொம்ப குளுக்கமா இருக்கு, நல்லா குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் குளிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன பண்ண பீஷ்மன்? குளிக்கணுமா ராமா? கவலையே படாதீங்க, வாங்க எங்க அண்ணனுடைய குளியல இருக்கு. ராவணேஸ்வரன் பாத்ரூமா காமிக்கிறாங்க, குளியல இருக்கு, அதுல வந்து குளிங்க வாங்க. ராமர் அந்த ராவணேஸ்வரர் குளிக்கிற அறைய பார்த்தாரோ இல்லையோ நினைச்சார், ஆஹா தெரியாம லங்கையை நம்ம ஈஸ்வரனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டோம்டா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அயோத்தியை கொடுத்துட்டு லங்கையை நம்ம வச்சிருக்கலாமடா நினைச்சாராம். இது எவனுக்குமே தெரியல, கூட வந்து ஜாம்பவான் கண்டுபிடிச்சிட்டேன். அட பாவி கொடுத்து போட்டு ஏன்டா கொடுத்தோம்ல நினைக்கிறான். கவிவான் நானா இந்த கவிய ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணாரு கம்பர். எப்படி சொல்றாரு? மலைகள் வாழ் சிறகு கண்டு வாரினை நன்னீர் கண்டு அலைகடல் துயில கண்டேன், அயனைந்து சிரசு கண்டேன், சிலை மதம் ரூபம் கண்டேன், சிவன் சுத்த கழுத்து கண்டேன், குலஇந்திரன் இரு கண்ணம் கண்டேன், ஆனால் கொடுத்ததை வாங்க காணேன் கவிவான் நானா. என்ன அர்த்தம்? மலைகள் வாழ் சிறகு கண்டேன். ஒரு காலத்துல எல்லா மலைக்கு சிறகு இருந்துச்சு, அப்படியே போய் பழக்கம் போய் உட்கார், இந்திரியன் புற சிறகை வெட்டிவிட்டான். இதை நான் பார்த்தவன் மலைகள் வாழ் சிறகு கண்டே ஜாம்பவன் சொல்றான். வாரினை நன்னீர் கண்டே, கடல் தண்ணி உப்பா இருக்கு, இன்னைக்கு நல்ல தண்ணியா இருக்கும் போது நான் பார்த்தவன் அலைகளை துயில கண்டேன். அலை அடிச்சிட்டு இருக்கு, தீபு தீபு தீபுன்னு அடிச்சிட்டு இருக்கு. அலைகள் அலை அடிக்காம அமைதியா இருந்த நான் பார்த்தவன் அலைகள் துயில கண்டேன், அயனைந்து சிரசு கண்டேன். பிரம்மதேவனுக்கு 5 தலை இருக்கிறத நான் பார்த்திருக்கேன், இன்னைக்கு 3 தலை தான். 5 இருக்கிறத நான் பார்த்தேன். சிலை மதம் ரூபம் கண்டேன். மன்மதனுக்கு இன்னைக்கு வடிவமே கிடையாது, அது உருவமா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். சிலை மதம் ரூபம் கண்டேன். சிவன் சுத்த கழுத்து கண்டேன். ஈஸ்வரன் கண்ணனுக்கு நீலகண்டம், அன்னைக்கு சுத்தமான கழுத்தா இருக்கும்போது நான் பார்த்தவன் குல இந்திரன் இரு கண்ணும் கண்டேன். இந்திரனுக்கு உடம்புல கண்ணு, அகல்யா மேல ஆசைப்பட்டு போனனால கௌதமனை சாபம் கொடுத்தாரு. ஆனா கண்ண 2 கண்ணா இருக்கும்போது பார்த்தவன், இதையெல்லாம் பார்த்தவன் உன்னை கொடுத்து போட்டு ஏண்டா கொடுத்தோங்கிறத மெய்தாண்டா பாக்குறேன் நான். உடனே ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, கம்பரே என்னையா கவி பாடுற, என்னையா அர்த்தம் போது கம்பர் சொன்னாரு, ராமரை மனுஷன் மாதிரி சித்தரிக்கிறேங்கும் போது ராமர் மனுஷனாத்தான் வந்தார். மனுஷனா வந்த காரணத்தால் தான் ராவணேஸ்வரனை வெல்ல முடிந்தது. ஏன்னா ராவணேஸ்வரர் வாங்க வர அந்த மாதிரி வரும். என்ன வருவாங்கன்னா தேவாசுர, யட்சகந்தர்வ, சித்திர வித்யாதர, கிண்ணற கம்புருட, பூத உலக, நாக வைசாசங்களால் எனக்கு மரணம் நேரக்கூடாது வாங்கினா வரேன். 2 விட்டுட்டான். நர வானர விட்டுட்டான். நரன மனுஷன், வானரனா குரங்கு. அதனால்தான் நாராயணே ராமரா வந்தாரு, ஆதிசேனை லட்சுமணனா வந்தா, சங்க சக்கர பரத சத்ருகுணா வந்தாங்க, எல்லா தேவாதி தேவர்களும் குரங்குகளா வந்தாங்க. அவர் சொல்லவும் காத்திருந்தவன் மட்டும் அட்டியே நேத்து வந்தவன் கொண்டு பண்ணாங்க ஒரு பழமொழி. அதைத்தான் சொன்னா கம்பர். அதையும் கேட்டாங்க. மாதண்டை வந்து நின்ற மாரீச மானை மாய்த்த கோதண்ட வீரன் குடிபோனான் நன்றி என்றால் அதன் பொருள் சொல்லலாம். சேர்க்கையின் அரவு நீங்கி பிறந்தது தேவர் செய்த வாக்கியம் உடையதென்றோ
அல்லது பொழுது மாமோன்னா, அதாவது வைகுண்டத்தை விட்டு நாராயணி மூலத்துக்கு வந்தனால்தான் எல்லாரும் விடுதலையானாங்க. நாங்க செஞ்ச பாக்கியம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை பேசிக்கிறீங்களா? மஞ்சள் கயிறு தாண்டி இதுவும் ஆட்சி மனோரமா பண்ணது. யாரும் சொல்லுங்க அது போல இன்னும் மஞ்சள் கயிறு தாண்டி மஞ்சள் கயிறு தாண்டி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு தாண்டி மஞ்சள் கயிறு அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு அதுதான் மஞ்சள் கயிறு தாண்டி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு. அப்படியெல்லாம் பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட இப்ப நீங்க தேடி வந்த வாணிக்குள்ளான அடையாளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை சொல்லுங்க பாப்போம். ஏமா எங்க ஆத்தா சாமாமா ஆத்தா சாமான தூக்கிட்டு ஒரே ஒரு ஆளு நான்தா. சகரிகமா பதனீசா சனிதப்ப மகாரிசா பைரவி ராகம் அரிச்சந்திரன் முகாரியா பாடுவேன். அலுமுஞ்சி ராகம் நோட்டை கொடுத்தேன், ஆட்டை கொடுத்தேன், மாட்டை கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேம்மா. ஆனா பரம் ஏறிட்டான்னா பைரவி தான் பாடு. யாரும் பெஞ்சமாங்கூடலூர் பொன்பரப்புத்துறை கரமாரியம்மா பகவதி அம்மா பாதமே சரண்முகம்பேனம்மா எங்களை காப்பாற்று அம்மா. யார் போ சொல்லுவார் இந்த ஏழை மருந்து வேளை என் தாயே அம்மா. இது பரிசந்திரன் பேரு, இது வள்ளியம்மன் பேரு. காகாத காரகத்தே நின்றுவாவும் காரிகையே காகாத காரகத்தே காகாத காரகத்தே மாமே கியா மகாலிங்க முடியா சரி கமப கமபரணி பத சரி சரி மக சரி சதா வி சரி தமா யா பைலே நூரா ரோசன் மாமா மேஜா தமா மேஜா தமா புரினே வாதமா மேஜா தமா ராமகுருவர் கண்மணி என உலகான குயில் குருடைய மேஜா தமா
மாப்பிள்ள முக்கியமான அடையாளம் அது எல்லா கும்பும் சாஞ்சிடும் எல்லா கும்பும் சாஞ்சிடும் ரெண்டு சாயாது கண்ணைங்கிட்ட ரெண்டு கும்பு இருக்கு விநாயகன் கிட்ட சாயாது கொப்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது நெஞ்சமாங்கூடலூர் பொற்பரப்புத்துறை விநாயக பெருமான் மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே எழுத்தான் கதிரவன் ஒளியூட்ட அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்ட எழுவாயே அண்ணா விநாயக பெருமானே என் நண்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உடைநாடி வந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமதியனையே ஆதரிப்பாயே அண்ணா என் இசை நாடக கலையினை ஆதரிப்பாயே ஒரு பொம்மானை நான் காண தகுதினதோ அம்மானை நான் ஆட தகுதினதோ சதங்கட்டாடு சங்கீதம் நான் பாடு கண்டேருந்தோ 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 அப்புறம் எங்க போக இது மானுக்குண்டான அடையாளமே இல்லை. மானேவன் தெரியும் உலகமா மானேவன் தெரியும் நீங்க சொன்னதும் மான் இங்கே தேடி வந்தேன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப சொல்லும் போது மானேவன் தெரியும் நான் உன்னையும் தான் தெரியும். என்ன தேடி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்குதான் அண்ணா காற்று வெளியிடை கண்ணம்மா காற்று வெளியிடை இந்திரா உன்னை காற்று வெளியிடை கண்ணம்மா நின்ற காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதூட்டினை ஒத்த இதழ்களும் அமுதூட்டினை ஒத்த இதழ்களும் நிலவோரி ததும்பும் எழிகளும் பத்து மாற்று பொன்னக்கு நின்றேனையும் இந்த மையத்தில் உள்ள மத்தியில் என்னை பேச வேண்டும் என்று கேட்டியே இன்னொரு நின்றவனாக புரியுது இப்ப காற்று வேண்டை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். எனதின்னுயிர் கண்ணம்மா எனதின்னுயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நிலந்தனை போற்றுவே எனதின்
சொல்லி